ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் சமையலறை. நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சுன்னா போதுங்க, சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது மாதிரி டீ காஃபி கூட வச்சு கொடுங்களேன், ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, உங்களுக்கு சேனலில் பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இந்த போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த போண்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இட்லி மாவு எடுத்துக்கலாம். 2 கப் இட்லி மாவு. இது நான் முன்னால் அரைச்ச மாவு தாங்க. இந்த மாவு ரொம்பலாம் புளிப்பு இருக்கக்கூடாது. ஒரு நாளுக்கு முன்ன அரைச்ச மாவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக மைதா மாவு சேர்க்குறோம். இது கூடவே 2 சிட்டிகை உப்பு, 3 சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. நான் மாவில் எந்த வித உப்பும் போடலைங்க, அதனால தான் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1 கப் சர்க்கரையை நல்லா பவுடராக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக வெல்லம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். சுத்தமான வெல்லம்னா அதை அப்படியே சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் வச்சுருக்க மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எடுக்கிற மாவோட பதத்தை வச்சு நீங்கள் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது ஒரு போண்டா மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நல்லா ஒரு போண்டா மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். எனக்கு கரெக்டாகவே இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் அப்படியே விட்டுறேன். மாவு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம போண்டாக்களை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 பீஸ் தாங்க போட்டிருக்கேன். இப்போ மாவோட பதம் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். போண்டா போட்ட உடனே ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்போக் போட்டு இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். எடுத்த உடனே கரண்டி போட்டோன்னா அந்த மாவெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி கரண்டி போட்டு திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிடுச்சுன்னா நம்ம போண்டா எடுத்துடலாம். எனக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாகவும் நான் போட்டு காமிக்கிற பாருங்க. இப்போ எனக்கு கரெக்டாகவே இருக்குது, அதனால நான் ஒரு 5லேருந்து 6 பீஸ் போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா வெந்து அந்த எண்ணெயோட சலசலப்புலாம் நல்லா அடங்கட்டும். அடங்கினதுக்கப்புறம் நம்ம போண்டாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கையில் போட வாட்டம் வரலைன்னா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு சின்ன கரண்டி எடுத்து அதில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். அதுவும் உங்கள் கையில் படாமல் ஈஸியாகவே வரும். இப்போ எனக்கு அடுத்த பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மாவுலெல்லாம் நான் போண்டா போட்டு எடுத்துக்கிறேன். நான் பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, வெறும் 10 நிமிஷத்தில் ஒரு தட்டு நிறைய நமக்கு சுட சுட சாஃப்டான டேஸ்டான போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டீ காஃபி கொடுக்குறீங்களா, அது கூட இதையும் வச்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.